வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். நெல்லை கலெக்டர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடந்தது. இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் கோரிக்கை மனுக்களை அளித்தனர். இதில் திருநெல்வேலி மாவட்டம் ஆழ்வாநேரி பஞ்சாயத்து நாங்குநேரி தாலுகா ஊர் பொதுமக்கள் அளித்த மனுவில், நாங்குநேரி தாலுகா ஆழ்வாநேரி பஞ்சாயத்து புதுக்குறிச்சி கிராமத்தில் அரசு டாஸ்மாக் மதுபான கடை அமைக்கப்படுகிறது. இதனால் அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்படுவர். எனவே இந்த அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஆழ்வாநேரி பஞ்சாயத்து புதுக்குறிச்சி கிராமத்தில் அரசு டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் முற்றுகையிட்டனர். நாங்குநேரி தாலுகா புதுக்குறிச்சி கிராமத்திலிருந்து வந்திருக்கிறோம். எங்கள் ஊரில் ரேஷன் புதுசாக டாஸ்மாக் திறந்துருக்காங்க. அந்த டாஸ்மாக் திறக்கிறது பக்கத்தில் மடையடிஸ்வரர் கோயில் இருக்குது, அதுக்கு இடத்துல எசக்கியம்மன் கோயில் இருக்குது. இந்த ரெண்டு கோயிலுக்கும் வாரம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஏகப்பட்ட மக்கள் வந்து டெய்லி மக்கள் அங்கே வந்து போயிட்டு இருக்காங்க. அதிகமாக அங்கே வாரது பெண்கள் தான் அதிகமாக அந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில பக்கத்தில் அந்த கடையை சுற்றி, கடையே வந்து விவசாய நிலத்தில் தான் கடை கட்டியிருக்காங்க. இந்த கடையை சுற்றி விவசாயம் தான் நடந்துகிட்டு இருக்கு. எங்களுடைய பொண்ணு மக்கள் எல்லாருமே வந்து அந்த விவசாயத்தை நம்பி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த விவசாய பூமி பக்கத்தில் தான் இந்த கடை திறந்துருக்காங்க. அவ்வளோ மக்களும் விவசாயம் அங்கே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் ஆம்பளைங்க வெளியே வேலைக்கு போனாலும் எங்கள் பெண்கள் பூராமே வயக்காட்டில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இந்த டாஸ்மார்க் வந்தால் சரியான பாதுகாப்பு கிடையாது. அதனால் எங்களுக்கு ஊருக்கும் அந்த கடைக்கும் 100 மீட்டர் தூரம் தான் இருக்கும். அது பக்கத்தில் ஸ்கூல் வேறு இருக்குது. ஸ்கூல் பிள்ளைங்க வருங்காலத்தை எதிர்த்து நாங்கள் யோசிக்கணும். எங்களுக்கு டாஸ்மார்க்கு அரசு கொண்டு வந்தது, அந்த இடத்துக்கு கொண்டு வந்தது பெரிய தப்பு. இந்த இடத்த விட்டு ஒரு 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வந்து டாஸ்மார்க் திறந்து வைங்க, ஒரு தப்பும் கிடையாது. இதுக்கு இடையில எங்களோட முக்கியமான ஒரு இது என்னென்னா, எங்கள் ஊரில் ரேஷன் கடை கிடையாது. நாங்கள் ரேஷன் கடைக்கு 4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் ரேஷன் வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த டாஸ்மார்க் எங்களுக்கு தேவையா? அத்தியாவசிய பொருள் ரேஷன் கடை கிடையாது. இந்த அநியாய பொருள் டாஸ்மார்க் எங்களுக்கு தேவையா? அதனால் எங்களுக்கு டாஸ்மார்க்கை உடனடியாக மூடணும்னு தாசில்தார் நம்ம கலெக்டர் ஐயாவிடம் மனு கொடுக்க வந்திருக்கோம். என் பேர் முத்துக்குமார். நான் அந்த மடடி சுடலேஸ்வரர் கோயிலில் சாமி கொண்டாடியாக இருக்கேன். நாங்கள் புதுக்குறிச்சி ஊர்லேருந்து வரோம். எங்கள் ஊரில் வந்து மெயின் ரோட்டில் வந்து டாஸ்மாக் கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது பக்கத்தில் கோயில் இருக்குது, வழிபாட்டு தலம் இருக்குது, பள்ளிக்கூடம் இருக்குது. அது தெரிஞ்சு எப்படி அங்கே வந்து டாஸ்மாக் வந்ததுன்னு எங்களுக்கு தெரியல. அனுமதி கொடுத்துருக்காங்க. அதை எதிர்த்து நாங்கள் போராட்டம் பண்ணுவோம். மனு கொடுக்க வந்திருக்கோம். போராட்டம் பண்ண வரல, மனு கொடுக்க வந்திருக்கோம். இந்த கடை மூட சொல்லி நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கோம். ரேஷன் கடை வரலாம், இல்லைன்னா அங்கன்வாடி வரலாம், இல்லைன்னா எங்கள் பிள்ளைகளுக்கு பயனுள்ள ஏதாவது கல்விக்கு சம்மந்தமானது வரலாம். ஆனால் அதுக்காக தான் இதை ஏன் கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.